வணக்கம். நதி டாக்ஸ் சொல்யூஷன் சார்பா உங்களை வரவேற்கிறேன். உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணுமா? அந்த ப்ராசஸ் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா சரியா புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே சுலபம். இந்த விளக்கத்துல ஜிஎஸ்டி கேன்சலேஷன் மற்றும் சஸ்பென்ஷன் பத்தின எல்லா விவரங்களையும் நாம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். உங்க பிசினஸ மூட போறீங்களா? இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கா? இதுல எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு தான். உங்க சந்தேகங்களை தீர்த்து ஒரு தெளிவான வழியை காட்ட தான் நாங்க இருக்கோம். ஆமா, இதுல நிறைய ரூல்ஸ் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு தோணும். ஆனா பயப்படாதீங்க, ஒவ்வொன்னையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல இந்த ஜிஎஸ்டி கேன்சலேஷன் ப்ராசஸை யார் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் பண்ணலாம். ஓகே, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றதுக்கு 2 வழிதான். ஒன்னு, நீங்களே வாலண்டியரா போய் அப்ளை பண்றது. எப்போ உங்க பிசினஸ் நின்னு போச்சு இல்ல வேற யாருக்காவது மாத்திட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம். 2வது வழி, ஜிஎஸ்டி ஆபீசரே உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றது. இது எப்போ நடக்கும்னா, நீங்க ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணல, உதாரணத்துக்கு தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம விட்டா அவங்களே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு ஆஃபீஸர் உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன இடத்துல இருந்து பிசினஸ் பண்ணல, சும்மா சரக்கு சப்ளை பண்ணாமலே இன்வாய்ஸ் மட்டும் போடுறீங்க, இல்ல தப்பான வழியில இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்கீங்க. முக்கியமா மாசம் ரிட்டர்ன் பண்றவங்க தொடர்ந்து 6 மாசம் ஃபைல் பண்ணனா கூட ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும்னா உங்க கணக்கு வழக்கங்களை கரெக்டா வச்சுக்கணும். இதுக்கு எங்களை மாதிரி நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் கிட்ட நீங்க உதவி கேட்கலாம். ஓகே, இப்போ கேன்சலேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு பேர் தான் சஸ்பென்ஷன், அதாவது தற்காலிக இடைநிறுத்தம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பாஸ் பட்டன் போட்ட மாதிரி. ரூல் 21A என்ன சொல்லுதுன்னா, நீங்க கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணின தேதியிலிருந்தே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆயிரும். ஒருவேளை ஆஃபீஸர் தான் இந்த நடவடிக்கையை எடுத்தார்னா அவர் சொல்ற தேதியிலிருந்து சஸ்பெண்ட் ஆகும். இந்த சஸ்பென்ஷன் கேன்சலேஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. உங்க ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்னு, நீங்க புதுசா எந்த ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸும் போட முடியாது, அதாவது உங்க சேல்ஸ் அப்படியே நிக்கும். 2வது, நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே நேரம் உங்களுக்கு வர வேண்டிய எந்த ரீஃபண்டும் வராது. பாத்தீங்களா, பிசினஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த சஸ்பென்ஷன் பீரியடை ரொம்ப கவனமா கையாளணும், இல்லனா பெரிய பிரச்சனையாயிடும். இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, முறையான ஆலோசனை வேணும்னாலும் சரி, உடனே நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சரி, இப்போ கேன்சலேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல நீங்களே வாலண்டியரா கேன்சல் பண்ணா என்ன செய்யணும்னு பார்ப்போம். ரூல் 20 படி உங்க தொழிலை மூடுறது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த 30 நாளைக்குள்ள நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் GST REG 16 ஃபைல் பண்ணணும். இதுல உங்ககிட்ட கடைசியா எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, அதுக்கு எவ்வளோ டாக்ஸ் கட்டணுங்கிற மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த கடைசி நேர கணக்குல சின்ன தப்பு நடந்தா கூட அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். உங்க ஃபைனல் டாக்ஸை துல்லியமா கணக்கு பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நம்பர் 9500027481. ஓகே, உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டோன்னு ஆர்டர் வந்தாச்சு. அப்போ நம்ம வேலை முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. அதுக்கப்புறமும் உங்களுக்கு சில முக்கியமான கடமைகள் இருக்கு. சட்டம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. செக்ஷன் 29(3) படி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனாலும் அதுக்கு முன்னாடி நீங்க கட்ட வேண்டிய வரி இதர பாக்கிகள் எதுவா இருந்தாலும் அதை கட்டுற பொறுப்புல இருந்து உங்களுக்கு விலக்கு கிடையாது. அதை கட்டாயமா கட்டிதான் ஆகணும். இதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நல்லா கவனிங்க. நீங்க கடைசியா ஒரு தொகையை அரசாங்கத்துக்கு கட்டணும். அது என்னன்னா, உங்க கையில இருக்கிற ஸ்டாக்குக்கு நீங்க ஏற்கனவே எடுத்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட், இல்லனா அந்த ஸ்டாக் மேல நீங்க கட்ட வேண்டிய அவுட்புட் டாக்ஸ். இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமோ அதை தான் நீங்க கட்டணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, ஒருவேளை ஜிஎஸ்டி ஆஃபீஸர் உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டார். அதை சரி பண்ண, அதாவது திரும்பவும் ஆக்டிவேட் பண்ண வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் ரெவோகேஷன். சிம்பிளா சொன்னா ஒரு அன்டூ பட்டன் மாதிரி. ரூல் 23 படி கேன்சலேஷன் ஆர்டர் உங்க கைக்கு கிடைச்ச 90 நாளைக்குள்ள நீங்க ரீவோகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்ம் GST REG 21 பயன்படுத்தணும். ஒருவேளை சரியான காரணம் இருந்தா இந்த டைமை இன்னொரு 90 நாள், அதாவது மொத்தம் 180 நாள் வரைக்கும் கூட நீட்டிக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க ரிவோகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க பேர்ல பெண்டிங்ல இருக்கிற எல்லா ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்ல, வரி, வட்டி, பெனால்ட்டின்னு எல்லா பாக்கியும் முழுசா கட்டி முடிச்சிருக்கணும். இதை செய்யாம அப்ளை பண்ணா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும், அவ்வளோதான்.
இந்த ரிவோகேஷன் அப்ளிகேஷனை ரொம்ப சரியா முழுமையா தயார் பண்றது ரொம்ப அவசியம். சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நிரந்தரமா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்கலான ப்ராசஸை சுலபமா முடிக்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸோட உதவியை நாடுங்க. சரி, இந்த வீடியோவோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க பிசினஸ் எல்லா ஜிஎஸ்டி சட்டத்திட்டங்களையும் 100% சரியா பின்பற்றுதா? யோசிச்சு பாருங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதை விட வராம பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம், இல்லையா? உங்க ஜிஎஸ்டி சம்பந்தமான எல்லா தேவைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் முறையான வழிகாட்டுதலுக்கும் எப்போ வேணும்னாலும் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடுங்க. இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.